அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குடலிறக்கம் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய இந்த குடலிறக்கம் பிரச்சனைக்கான ஒரு சுலபமான தீர்வு பற்றி தான் பார்க்க போறோம். சொல்யூஷன் ஃபார் ஹெர்னியா வித்தவுட் சர்ஜரி, அதுவும் அறுவை சிகிச்சை இன்னைக்கு நிறைய பேர் செய்து கொள்றாங்க. மெஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மெஸ் வச்சாலும் திரும்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு வருது, வலிகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப இதற்கான இயற்கை தீர்வுகள் என்னென்ன, இதற்கு ஒரு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் இந்த ஹெர்னியாக்கு இருக்கா? அது எந்த ஹெர்னியாவா இருந்தாலும் சரி, அம்பிளிக்கல் ஹெர்னியாவா இருந்தாலும் சரி, இன்குயினல் ஹெர்னியாவா இருந்தாலும் சரி, இது ரெண்டு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் ஹெர்னியா. இந்த ஹியாட்டல் ஹெர்னியா அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஸோ ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணா ஹியாட்டியல் ஹெர்னியாக்கும் இது ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்டா ஒர்க் ஆகும். சரி, இந்த ஹெர்னியான்றது என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் அந்த மசிலுடைய வீக்னஸ் காரணமா, டிஷ்யூ வீக்னஸ் காரணமா அது வழியா ப்ரொட்யூட் ஆகும். அதாவது அது அழுத்தம் கொடுக்கும்போது அந்த டிஷ்யூஸ் வீக் ஆயிட்டு அந்த இடத்துல ஒரு பல்ஜிங், ஒரு வீக்கம் ஏற்படும். ஸோ தொப்புள்ள பார்த்தீங்கன்னா பெல்லி பட்டன்ல நல்ல ஒரு உப்பலான ஒரு வீக்கம் இருக்கும். நிறைய பேருக்கு ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராயின்ஸ், தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடுக்குகள்ல அது இறங்கி கொண்டு தாங்க முடியாத வலிகளை கொடுக்கும். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதற்கு அவங்க என்னதான் சர்ஜரி பண்ணாலுமே அந்த டிஸ்கம்ஃபோர்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இப்ப நம்ம இதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம குடலை சுத்தம் பண்றது இதற்கான தீர்வு. நம்ம குடலை சுத்தம் செய்யும் போது அந்த ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய கேஸ் கம்ப்ளீட்டா வெளியே வரும். நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், லேடிஸ்க்கு பிரெக்னன்சிக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வரும், இல்ல கன்செப்ஷன்ல இருக்கும் போது. ஸோ அப்ப அந்த டைம்ல சர்ஜரிஸ்னாலையும் இல்ல சைல்ட் பர்த்னாலையும் சில பேருக்கு ஹெர்னியா ஏற்படும். ஸோ அப்ப இது எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த குடல் வலுவாக இல்லாதது தான். அதுல கேஸ் நிறைய அக்யூமுலேட் ஆகி ஒரு வீக்கம் இருக்கிறது தான். ஸோ அவங்களுக்கு ஹெர்னியா அந்த பெல்லி பட்டன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வயிறே அப்படியே உருண்டையா இருக்கும். அப்புறம் தான் அந்த பெல்லி பட்டன்ல ஒரு வீக்கம் வரும். ஸோ அப்ப அந்த வயத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ் அது வெளியே வந்தாலே நமக்கு கண்டிப்பா ஹெர்னியா ப்ராப்ளம் முற்றிலுமாக சொல்யூஷன், கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் ஹெர்னியா வித்தவுட் சர்ஜரி. அப்ப இந்த குடலிறக்கம் அப்படின்றது ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த குடலிறக்கத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை நம்ம கிளினிக்ல நம்ம ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜில கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பார்க்கலாம், ஹெர்னியாக்கான பாயிண்ட் நம்ம இந்த காலில் லொக்கேட் பண்ணிருக்கோம். ஆரோ மார்க் கீழே இருந்து மேல்புறமாக போட்டிருக்கோம். ஏன்னா குடல் இறங்கி இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த ஃபுட் மேப்ல பாத்தீங்கன்னா குடல் பகுதியில தான் இப்ப நம்ம அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம். ஸோ அப்ப குடல் இன்டெஸ்டைன் எங்க இருக்கோ அந்த இடத்துலதான் பிரச்சனை. இப்ப ஹெர்னியா குடலிறக்கம் பிரச்சனை இருக்கவங்களுடைய பாதத்துல எந்த மாதிரி நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணாமே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம இன்டெஸ்டைனுக்கான பாயிண்ட் ஃபுட் மேப்ல பாக்குறோம். குடலுடைய மலக்குடல் இதோடைய பகுதிகளுக்கான ஏரியா நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இதே நம்ம கால்கள்ல இப்ப பாருங்க, இந்த ஹெர்னியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எந்த அளவு அந்த இடத்துல வீக்கம் இருக்குன்னு நல்லா அந்த குடல் பகுதி இறங்கி இருக்கிறத அது அப்பட்டமா காட்டுது. ஸோ அப்ப ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தாலே காலுடைய அந்த, அதுவும் முக்கியமா எந்த சைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு கால்கள்ல தான் அந்த வீக்கம் நல்லா தெரியும். ஏன்னா இந்த சைடு ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஆரம்பிச்சு அந்த சைடு தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் எண்டிங் குடலுடைய அந்த மலவாய் ஆனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி முடியும். ஸோ அதுல எவ்வளவு வீக்கம் இருக்கு அப்படின்னு இப்ப மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ஹெர்னியா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கால் பாதத்தை செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு வீக்கம் தென்படும். இப்ப நம்ம தொடர்ந்து அதை மேலே ஏற்றுவதற்கான பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ அப்ப வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த குடலிறக்கம். ஸோ அப்ப அதுக்கான சொல்யூஷன் அந்த சுற்றுவட்ட பாதையில இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்கள் குடல் வழியாக வெளியேறணும். சரி, இப்ப நம்ம இந்த ஆரோ மார்க் மேல போட்ட அதே ஒரு பொசிஷன்ல இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஒரு உட்டன் ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கலாம். கீழிருந்து மேல் பக்கம் ஏத்தி விடணும். கீழிருந்து மேல் பக்கம் இப்படி
ஏத்த ஏத்த அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகுது. பிளட் சர்க்குலேஷன் போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த உறுப்புகள் வலுவாகும். நாளடைவில் நமக்கு அது மென்மேலும் வலு இழக்காம நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம இருக்கும். சர்ஜரி பண்ணாமே ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஓட்ட முடியும். ஏன்னா அந்த கேஸுடைய அழுத்தம் காரணமாக தான் அது அப்படியே நொஞ்சு போய் அப்படியே கீழே தொங்கி போயிருக்கு. ஸோ அப்போ அந்த கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மசில்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது, டிஷ்யூஸ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது கண்டிப்பா நமக்கு நமக்கு மீண்டும் அது பாதிப்பு கொடுக்காம, வலிகளை ஏற்படுத்தாம, செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாம நமக்கு செட்டில் ஆயிடும். ஸோ இது நம்ம கிளினிக்ல பிரத்யோகமா இந்த ஹெர்னியாக்கான ஒரு சிகிச்சை பல வருட காலமா கொடுத்துட்டு வரோம். ஸோ இது கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். அடுத்து டயட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சொல்லக்கூடிய 5 ஜூசஸ் எடுத்துக்கோங்க. ஃபைபர் என்ரிச் டயட் தான் ஹெர்னியாக்கான சொல்யூஷன். ஃபைபர் அதிகமா எடுத்தாதான் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் சரியாகும். ஸோ அப்ப ஹெர்னியா இருக்கும்போது என்னென்ன உணவுகள் அவாய்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். சரி, இப்ப இந்த குடலிறக்கத்திற்கான தீர்வு உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்ப தீர்வு எட்டணும்னா உணவு கட்டுப்பாடு இல்லாம முடியாது. முதன்மையானது கருப்பு திராட்சை பானம். கருப்பு திராட்சை நல்லா ஜூஸா பிழிஞ்சு அதை தொடர்ந்து தண்ணி கலந்து புளிப்பு இல்லாம நம்ம குடிக்கணும். காலையில வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது ஜீரண ஆற்றல் அதிகப்படுத்தப்பட்டு குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கரைந்து வெளியேறும். அடுத்து நூக்கல், ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால நூக்கல் கூட நம்ம ஏதோ இன்னும் 2-3 நீர் காய்கறி சேர்த்து சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம், இல்ல பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. பச்சை காய்கறியா சாப்பிட்றதா இருந்தா ஒரு 1 மந்த் கழிச்சு டயட் ஃபாலோ பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம காமிச்ச மாதிரி பச்சை காய்கறிகளான நீர் காய்கறிகள் எல்லாமே கலந்து நம்ம உணவுக்கு மதிய உணவுக்கு அது மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். அது கூட வேணும்னா பழைய சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி ஈஸியா செரிமானம் ஆகிற மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிடணும். அடுத்து கேரட் சூப். கேரட் கூட ப்ரக்கோலி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு கேரட் சூப் நல்லா கொதிக்க வச்சு அடிக்கடி குடிக்கலாம். அடுத்து தர்பூசணி, நிறைய என்சைம்ஸ் இருக்கு, ரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். அதனால தர்பூசணி சாறாவது, தர்பூசணி அப்படியே பழமாவது சாப்பிடலாம். அப்புறம் முக்கியமானது குடல் வாழை அரிசி கூழ். இந்த குடல் பிரச்சனைகளுக்கு ஏற்றதுதான் இந்த குடல் வாழை அரிசி. ஸோ அந்த அரிசியை வாங்கி நல்ல மாவா திரிச்சு தண்ணியில கரைச்சி நல்லா வேக வச்சு ஆற விடுங்க. அதுல இரவு தண்ணீர் ஊற்றி வைங்க. காலையில கரைத்து குடிக்கும் போது குடலுக்கான புத்துணர்வு, கட் பாக்டீரியாஸ் ஃபுல்லா ரெப்ளிஷ் ஆகும். கட் பாக்டீரியாஸுடைய குறைபாடு தான் இந்த நோய்க்கு, இந்த குடலிறக்கம் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப குடலிறக்கம் பிரச்சனை எவ்வளவு சுலபமா தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னு இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம தொடர்ந்து இந்த ஹெர்னியாக்கான சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். இந்த குடலை சுத்தம் பண்ணக்கூடிய மருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் இருக்கும், ப்ளோட்டிங் இருக்கும், இன்டைஜஷன் இருக்கும், மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதனால சதாரணா சூர்ணா அப்படின்னு ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா பக்கத்துல இருக்க ஆயுர்வேதிக் டாக்டர் ரெஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சாதாரண சூரணம் இப்ப நம்ம போட்டோ இமேஜஸ் காட்டுறோம். ஸோ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சுடுதண்ணில கலந்து உணவுக்கு பின் காலை இரவு 2 வேளை தொடர்ந்து எடுக்கலாம். இது கூட வேணும்னா கொஞ்சம் திருபிளா சூர்ணம் 1/2 ஸ்பூன் கலந்துக்கலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த சூர்ணத்தை சாப்பிடும் போது எக்ஸலண்டான ரிலீஃப் கிடைக்கும். ஜீரக தண்ணியில சாப்பிடுங்க. கடுக்காய் இதில் ஒரு முக்கியமான ஒரு கலவையாக இருக்கிறது. இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் பற்றி, இந்த ஹெர்னியாக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். சிம்டம்ஸ் என்னன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எனக்கு வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன சிம்டம் இருக்கும்னா வயிற்றுல ஒரு ஊதல் இருக்கும், கேஸ் எப்பயுமே இருக்கும், வயிற்றுல ஒரு மாதிரி ஒரு பாரமான ஒரு நிலை இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே நம்ம கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்பதான் அது அம்பிளிக்கல் ஹெர்னியாவா இருந்தாலும் சரி, இல்ல இன்குயினல் ஹெர்னியாவா இருந்தாலும் சரி, இல்ல ஹியாட்டல் ஹெர்னியா இருந்தாலும் சரி, ஸோ இப்ப நம்ம சொன்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்டா ஒர்க் ஆகும். ஸோ இதை தாண்டி நீங்க வேற சர்ஜரியே ஹெர்னியாக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணிக்கிறதும் ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு நம்ம பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் நம்ம இதை வந்து தெளிவா சொல்றோம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாவா இருந்தாலும் சரி, நிறைய குழந்தைகளுக்கு, கை குழந்தைங்களுக்கு இந்த பிறக்கும் போதே பை பர்த் ஒரு டெபிசிட்டி மாதிரி இது இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு தான் ஒரு இமீடியட்டான சர்ஜரியோ இல்ல டாக்டர் அட்வைஸோட ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து உடனடியா தேவை. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம டயட் எதுவுமே கொடுக்க முடியாது. குழந்தைங்க
குழந்தைங்க ஒரு வயசுக்கு உள்ள இருக்க குழந்தைகளுக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வலி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சர்ஜரி அந்த நேரத்தில் தேவை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாதான் ஃப்யூச்சரில் எந்த தொந்தரவும் வராது. சரி, இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தா நம்ம என்னென்ன இதுக்கு ஒரு முற்றிலுமான தீர்வு வரணும்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மட்டன், எக்ஸு, மில்க்கு, வீட் ப்ராடக்ட்ஸ், மைதா. ஏற்கனவே குடல் வந்து வீக்கா இருக்கு. அப்ப நம்ம மைதா ப்ராடக்ட்ஸும் சப்பாத்தி போன்ற கோதுமையினால் செஞ்ச நூடுல்ஸ் போன்ற விஷயங்களை அதிகமா எடுக்க எடுக்க குடல் இன்னும் வலுவிழக்கும், வலி அதிகமாயிடும். மட்டன் சாப்பிடும் போது வலி அதிகமாகும். சரி, இப்ப நம்ம கம்ப்ளீட்டா இதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி உணவு கட்டுப்பாடை தாண்டி இந்த டயட்டை தாண்டி இந்த ஹெர்னியாக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. அதுதான் நம்ம விபூதி. கோயில்கள்ல விபூதி வாங்கிக்கோங்க, இல்ல பிரேயர் ஆயில் சர்ச்சில் மசூதியில வாங்கி வயிற்றில் தொடர்ந்து தடவிட்டு வாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியே போகும்போதும் நமக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்கும். சர்ஜரிக்கு எவ்வளவோ செலவு பண்றோம், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவோ செலவு பண்றோம். நம்ம உடல் ஆரோக்கியம் எப்போதும் சீராக இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து நல்ல தர்ம காரியங்கள் பண்ணி வரும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதனால எந்த சர்ஜரியும் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா நல்ல காரியங்கள் பண்ணுங்க. உங்களை தேடி நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் தானாக வந்து சேரும். இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே மருந்தாக மாற்றி எப்படி ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு டயட் சப்போர்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9677400956 இந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுடைய கால்களின் பாதங்களை வைத்து உங்க உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை பற்றிய முற்றிலுமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.